வணக்கம் மக்களே, இந்த ஒரு நிமிட வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ குறிப்பிட்ட நாட்களாகவே இந்த கல் தடை அப்படிங்கிற நீக்குன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லுங்கிறது உணவு, அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி மக்கள் போராடிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் அவர்கள் மீது போலி வழக்குகள் மற்றும் பொய் வழக்குகளை போட்டு காவல்துறையும் சரி மற்றவர்களும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதற்கு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். கல் இருங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சிருக்காங்க. எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் எல்லாம் போராடினாங்களோ அது போல கல் இறக்குவதற்கு அனைத்து மக்களோட ஆதரவும் தேவை. இந்த கல் இறக்குவது அப்படிங்கிறத மற்ற எல்லா மாநிலங்களையுமே பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மதுபான ஆலைகள்லாம் உள்ள அரசியல்வாதிகள் கையில் இருக்கிறதுனால அதற்காக எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யலாம முடிஞ்ச அளவுக்கு இது போல எளிய மக்களை மிரட்டி அவர்களை பொய் வழக்குகள் போட்டு அவர்களை வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க, பானைகளை உடைக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுக்கு மக்கள் எதிர்ப்பு காமிச்சா மட்டுமே விடுதலை கிடைக்கும். நன்றி.